ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து உங்களுக்கு அச்சு முறுக்கு செய்வது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட போகிறேன். அச்சு முறுக்குக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து தேவையானது அரிசி மாவு. அரிசி மாவு வந்து நான் வந்து இந்த டம்ளருக்கு வந்து 3 கப் எடுத்திருக்கேன். 3 கப்புனால் இது வந்து ஒரு டம்ளர் வந்து 1/4 கிலோ வரும். அப்படின்னா நம்ம வந்து 3/4 கிலோ அரிசி மாவு வந்து எடுத்துருக்கேன். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் எடுத்துருக்கேன். சுகர் வந்து 1.5 டம்ளர். உங்களுக்கு இனிப்பு வந்து அதிகமாக வேணும்னா 2 டம்ளர் வரைக்கும் எடுத்துக்கிடலாம். நான் வந்து 1.5 டம்ளர் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கேன் அதே கப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து நான் எள் எடுத்து கொஞ்சம் தேவையான அளவு எள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், ஒரு தேங்காய் எடுத்து திருவி அதை பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தேங்காயில் எடுத்துகிட்டு நமக்கு வந்து தேவையான அளவு, ரொம்ப தண்ணி மாதிரி வந்து பண்ணக்கூடாது, தோசை மாவு பதத்துக்கு வர மாதிரி தேவையான அளவு. இதில் வந்து ஒரு 4 கரண்டி விட்டுருக்கேன் தேங்காய் பால் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணோன்னா அது வந்து தோசை மாவு பதத்துக்கு வரும். அந்த வர்ற வரைக்கும் வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப தண்ணியாக நம்ம வந்து இது பண்ணோம்னா வராது அச்சு முறுக்கு. அது ஒரு பதத்துக்கு வரணும். கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கணும். திக்காக இருந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த என்ன சொல்கிறது, அந்த மாவு வந்து நல்லா கலங்கணும். அதில் அங்கங்கே திருநெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலங்கி வரணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 எக் எடுத்து அதில் வந்து போடணும். 2 எக் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எக்கு வந்து வேணும்னு உள்ளவங்க, தேவைப்படுறவங்க வந்து எக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். எக்கு வேண்டாம் வெஜ்ஜி அப்படின்னு சொன்னால் எக்கு யூஸ் பண்ண வேண்டாம். எக்கு யூஸ் பண்ணாமலும் வரோம். நாங்கள் வந்து எக்கு வந்து எடுத்துருக்கோம். 2 எக்கு எடுத்து அதையும் வந்து இந்த மாவு கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து தோசை மாவு பதத்துக்கு வர்ற வரையும் அதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா அது கரெக்டாக வரும். அந்த பதத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணி இருக்கும்போது அந்த பதத்துக்கு வந்துடும். அது அப்படியே வந்திருக்கும்போது கடாயில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணணும். சூடு பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா 2 அச்சையும் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து வச்சிடணும். கொஞ்சம் நேரம், ஒரு 10 மினிட்ஸ் உள்ளே வச்சுருக்கணும். ஆக்சுவலாக இந்த அச்சு வந்து நான் வந்து முந்தின நாள் நேற்றுக்கு எடுத்து வந்து தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். ஏன்னா வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அச்சில் வந்து போட்ட உடனே வந்து அச்சு முறுக்கு வரும். இல்லை வந்து கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோம்னா அது வந்து ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கரெக்டாக வராது. கொஞ்சம் பொடிஞ்சி அப்படி தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2-3 முறுக்கு போடும்போது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக வந்துடும். அதை அப்படியே எடுத்து ஒன்றா போடணும். ரொம்ப ஃபுல்லாக முங்கிடக்கூடாது. அது வந்து முக்காயிடு வந்து படுற மாதிரி போட்டு எடுக்கணும். ரொம்ப முங்கிட்டுன்னா அந்த முறுக்கு வந்து கீழே வந்து விழாது. அதனால் அதில் வந்து ரொம்ப முங்காமல் முக்காயிடு வர மாதிரி போடணும். அதுக்கப்புறம் முறுக்கை வந்து திருப்பி போடணும். திருப்பி போட்டுட்டு அது வந்து ஒரு கலர் கொடுக்கும். அந்த ப்ரௌன் கலர் கொடுத்த உடனே அதை ஆக்சுவலாக வந்து ரெடி ஆகிருக்கும். அதை அப்படியே எடுத்து அதில் வச்சா போடும். அது ஒரு கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஏன்னா அது வந்து எண்ணெய் வடிகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முறுக்கு சுட்டாச்சு. இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.